ஹாய், இன்னைக்கு தேவை பத்தி பார்க்க போறோம். தேங்கிற ஆர்டிக்கிளை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேவை எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க ஜென்ரலா சொல்லும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணி, அதாவது ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வுட் பிளே டென்னிஸ் when I was a child. நான் சிறு வயதுல இருக்கும்போது டென்னிஸ் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல டென்னிஸ் தான் வரும், டென்னிஸ் வராது. புரிஞ்சதா? ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணி குறிப்பிட்டு சொல்றாங்க. நான் சின்ன வயசுல இருந்த போது அப்படின்னு அந்த விஷயத்த குறிப்பிடுறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல டென்னிஸ் தான் வரும். ஐ நீட் புக்ஸ் ஆன் த டேபிள். டேபிள் மேல இருக்க அந்த புக்ஸ் எனக்கு வேண்டும், தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஐ நீட் த புக்ஸ். புக்ஸ் வராது. ஏன்னா அந்த புக்கு அப்படின்னு அந்த புக்கை, டேபிள் மேல இருக்க புக்கை குறிப்பிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. ஸோ த புக்ஸ். நீங்க சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வருமா வராதா, இதை குறிப்பிட்டு சொல்றாங்களா ஜென்ரலா சொல்றாங்களான்னு பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும். மை ஃப்ரெண்ட் லவ்ட் ஃபிலிம். மை ஃப்ரெண்ட் லவ்ட் ஃபிலிம் இருக்கு. இதுல மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டு, லவ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மை ஃப்ரெண்டுங்கிறத மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுனால இது ஃபிலிம் தான் வரும், ஃபிலிம் வராது. இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப்ங்கிற வேர்ட் வந்து ஜென்ரலா சொல்றது. லைஃப் அப்படிங்கிறது, லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜென்ரல். அப்போ லைஃப் தான் வரும், லைஃப் போடக்கூடாது. சப்போஸ் நீங்க யாரோட லைஃபையாச்சு மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு ராஜுவோட லைஃப், கீதாவோட லைஃப், அந்த மாதிரி ஒருத்தவங்களோட லைஃபை மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க சொல்றீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரலா சொல்றதுனால யூஸ் பண்ணக்கூடாது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். டாக் பைட் ஹிம் ஆன் த லெக். டாக் பைட் ஹிம் ஆன் த லெக். டாக் வந்து அவனை லெக்ல கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப டாக் வருமா, டாக் வருமா? இது ஜென்ரலா டாக்கை பத்தி சொல்லல, மென்ஷன் பண்ணி அவரோட லெக்ல கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்போ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுனால டாக் தான் வரும், டாக் வராது. ஆப்பிள் இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. ஜென்ரலா ஆப்பிள் வந்து விட்டமின் சி நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆப்பிளை குறிப்பிட்டு வேற யாரோ ஆப்பிள் சாப்பிட்டாங்க, அவனுக்கு ஆப்பிள் பிடிக்காது, அவனுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எதையும் குறிப்பிட்டு இங்க சொல்லல. ஜென்ரலா சொல்றதுனால ஆப்பிள் வராது, ஆப்பிள் அதுதான் வரும். ஆப்பிள் இஸ் ஏ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்பவே குழப்பமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் என்னன்னா, டு ஸ்கூல், டு த ஸ்கூல், வென்ட் ஸ்கூல், வென்ட் டு த ஸ்கூல், வென்ட் டு ஸ்கூல், வென்ட் டு த ஸ்கூல், கோ டு சர்ச், கோ டு த சர்ச். இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு டவுட் இருக்கும். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். இந்த இடத்துல டு த ஸ்கூல் வருமா, டு ஸ்கூல் வருமானு ஒரு சென்டென்ஸை வச்சுதான் நீங்க எழுதணும். நீங்க அஸ் அ ஸ்டூடெண்டா ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா கோ டு ஸ்கூல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஸ்டூடெண்ட் இல்ல, பேரண்டா அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஹெட் மாஸ்டரையோ இல்ல பிரின்சிபலையோ வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா டு த ஸ்கூல் அப்படின்னு எழுதணும். I am in hospital.
நீங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா ஐ ஆம் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். சப்போஸ் நீங்க பேஷண்ட பார்க்க போறீங்க அப்படின்னா, இல்ல ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க போறீங்க, ஒருத்தவங்கள பார்க்க போறீங்க அப்படின்னா இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போடணும். she is in prison. ஏதோ ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போறீங்க, ஒரு கைதியா, திருடிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கைதியா நீங்க போறீங்க அப்படின்னா she is in prison அப்படின்னு போடணும். நீங்க அந்த கைதிய பார்க்க போறீங்க இல்ல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போறீங்க அப்படின்னா இந்த யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? புரியலைன்னா இன்னொரு தடவை வீடியோவை ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. டீட்டெயிலா இதற்கான சென்டென்ஸை லாங்கா பார்த்துடலாம், அப்பதான் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். இந்த 3 எக்ஸாம்பிளையும் நல்லா பாருங்க. தே கோ டு ஸ்கூல் பை பஸ். அவர்கள் ஸ்கூலுக்கு பஸ்ல போவாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்பனா ஸ்டூடெண்டா இருக்கும் போது பஸ்ல தான் போகணும். ஓகேவா? தே கோ டு ஸ்கூல் பை பஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பஸ்ல போவாங்க. அப்போ இது ஸ்கூலுக்கு படிக்க போவாங்களா? அப்போ கோ டு தான் போடணும். ஸ்டூடெண்ட்ஸா தான் போறாங்க, அப்போ டு ஸ்கூல். ஐ கோ டு த ஸ்கூல் டு see the headmaster. இங்க அவங்க ஸ்டூடெண்டா போகல. ஐ கோ டு நான் ஸ்கூலுக்கு போகணும், see the headmaster ஹெட்மாஸ்டரை பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க ஸ்டூடெண்டா போகல, பேரண்ட்ஸ் ஆகவோ வேற யாராகவோ ஹெட்மாஸ்டரை பார்க்க போறாங்க. ஸோ டு த ஸ்கூல் அப்படின்னு போடணும். புரிஞ்சதா? he is very ill and has to hospital. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் போறான். அப்போ பேஷண்டா தான் போகணும், ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ டு ஹாஸ்பிட்டல். சப்போஸ் மை ஃப்ரெண்ட் விசிட் ஹர் ஃப்ரெண்ட் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறான் அப்படின்னா அந்த இடத்துல டு த ஹாஸ்பிட்டல் போடலாம். ஏன்னா அவர் விசிட் பண்ண மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போறாரு. அப்போ ஹேஸ் டு த ஹாஸ்பிட்டல். இப்போ புரிஞ்சதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா பார்த்து புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். த பத்தி அவ்வளவுதான் அப்படின்னு இல்ல, தவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, எங்க யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இனிமே வர வீடியோக்கள் அதை பார்க்கலாம். இது ஒரு பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். இன்னைக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க் டேஷ் மூவி இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட். த மூவி வருமா இல்ல மூவி மட்டும் வருமா? மிஸ்டர் ஜோசப் and his family generally go to church on Sunday morning. இதுல ரெண்டுல என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.